ப்ரோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ படம். என்ன சொல்கிறது, நான் வில்லேஜ்காரன், நான் தேனி ஊர். அந்த அந்த வட்டார சொற்கள்லாம் யூஸ் பண்ணி நல்லாவே பேசியிருக்காங்க. ராமநாதபுரத்தில் கதை நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. ஊர்க்காரங்க ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் படத்தை பார்க்க வந்து சுரேஷ் கிடாயன் கர்ணேமன் அப்புறம் சத்யசுதனை அவருக்காக நான் பார்க்க வந்தேன். நான் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல, உள்ளே வந்தேன், நல்லா இருந்துச்சு. அந்த கிணத்தை வச்சு ஒரு ஊருக்கு நல்லது பண்ணுவாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இல்லை, நீங்கள் எப்படி கிடாயன் கர்ணேமன் எப்படி போகும் அதே மாதிரி தான் போகும். அந்த ஒரு ஊர், ஒரு கிணறு, அவ்வளோதான். வீடு, கோயில், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸ்லோவாக தான் போகும், ஆனால் நல்லா இருக்கும், காமெடியாக இருக்கும். அந்த ஊருக்காரங்க ஒரு 5-6 பேர் நல்லா ஒன்லைனர் யூஸ் பண்ணி நல்லா காமெடி பண்ணியிருப்பாங்க. நல்லா டீசெண்டான வாட்ச் தான். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அந்த இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு காமெடி ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு எமோஷனல் சீன், 2-3 எமோஷனல் சீன் இருக்கும். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபு காமெடியை விட ஊர்க்காரங்க காமெடி நல்லா இருக்கும். யோகி பாபு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. காமெடி பண்ணது எல்லாமே ஊர்க்காரங்க தான் காமெடி பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சூப்பராகவே இருக்குது. என்ன சொல்கிறது, அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒரு நேச்சுரலாக எப்படி ஊர்க்காரங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கார ஊரில் வில்லேஜ் எப்படி நடிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. கிணத்தை காணோன்னே சரி வடிவேல் ஜோக் பண்ண மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆமாம், டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருந்துச்சு. அந்த கிணத்துல ஒன்று கிடைக்கும், அதை காணோம், அதை கண்டுபிடிச்சி ஊருக்கு என்ன நல்லது பண்ணுறாங்கன்றது தான் கதை. ஐ மீன், இதை நான் சொல்லலை, ஜஸ்ட் ஒன்லைனாக சொல்கிறேன். நான் மிச்சது எல்லாமே படத்தில் பார்த்தா தெரியும். கண்டிப்பாக நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஊர்க்காரங்க ஒரு 5 பேர், அந்த ஊர் தலைவர், அது கூட ஒரு 6 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணுற ரோல் நல்லாயிருக்கும். அப்புறம் யோகி பாபு தாத்தா ஒருத்தர் வந்திருப்பார், அவர் ஒரே இடத்துல உட்காந்துருப்பார், ஆனால் நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு என்ன தேவையோ சட்டிலாக பண்ணியிருக்காரு நிவாஸ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், பாதி பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல ப்ரோ. ஆனால் சில பேர், ஏன்னா என் பக்கத்தில் வந்தவரே வந்துட்டு ரொம்ப கமர்ஷியலாக எதிர்பார்த்து வந்தார். ஆனால் அவருக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. இது வந்து ஸ்டோரி ஓரியன்டாக நல்லா, ஐ மீன் ரியல் டைம் இதாக கேப்சர் பண்ணனால அவருக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பார்க்கலாம். ஐ மீன் டிசப்பாயிண்ட்லாம் ஆகாது, கண்டிப்பாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கும். ஐ மீன் இவங்களே நல்லா பார்க்கலாம் படம். ஆமாம், நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் குறை சொல்ல, அதான் தண்ணி ரொம்ப முக்கியம்னு சொல்ல விரும்புகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு தான் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்துச்சுண்ணா. அதான் தண்ணி ரொம்ப முக்கியம். அதான் படம் பார்த்தா நல்லா தான் இருக்கும், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸ்டோரி எதுன்னு இல்லை ப்ரோ, படம் நல்லா இருக்குது ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகல் ஆராய்வு பண்ணுறாங்கல்ல, அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வெளியில் கொண்டு போகிறதுக்கோசரம் பண்ணுறாங்க. அதுக்காக யோகி பாபு வந்து இந்த ஊருக்காரங்க எங்கேயும் போகக்கூடாது, அங்கேயே அருங்காட்சியங்க வச்சு எங்கள் ஊர் மக்களை காப்பாற்றுறேங்கிறார். அதுதான் சொல்கிறேன். செகண்ட் ஹாஃப் தான் இப்படி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சுமாராக தான் ப்ரோ ஓடுது. ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். 6 மார்க் கொடுக்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். ஓகே நல்லா. நல்லா நடிச்சிருக்காரு யோகி. வேறு என்ன ஸ்டோரின்னு ஏதாவது சொல்ல வருது? ஸ்டோரினா தண்ணி பிரச்சனை தான், ஊர் தண்ணி பிரச்சனை தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. போர் அடிக்குதா? இல்லை, காமெடியாக தான் போகுது. எமோஷனல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கடைசி கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷனல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கா? இல்லை, பரவாயில்ல, டைம் பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம்.